நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நெல்லையப்பர் கோவிலிலே சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை பார்க்கிறோம். சிவனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. சிவலிங்கத்திற்கு அர்ச்சகர்கள் அபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு மக்கள் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்கின்ற மந்திரத்தை முழக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓசைதான் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒருவர் சொல்ல மற்றவர்கள் பின்தொடர்ந்து சிவாய நமவோம் சிவாய நமவோம் என்கின்ற ஓங்கார மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவலிங்க உருவான அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிவ மந்திரங்களை அங்குள்ள மக்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தீப ஒளியிலே இறைவன் முன்னேறிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அபிஷேகங்களுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்களினுடைய அந்த ஓங்கார ஒளி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது அந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, இறை பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த ஓங்கார மந்திரம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது கேட்பவர்கள் சொல்பவர்களை மட்டுமல்ல, கேட்பவர்களையும் ஒட்டுமொத்த அந்த பூமி பந்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கொடுத்து கொண்டிருக்கிறது. நெல்லை பாளையங்கோட்டை திருப்புரந்தேஸ்வரர் கோவிலினுடைய அந்த சிறப்புகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே திருப்புரந்தேஸ்வரர் ஆலயத்தில் அங்கு சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகத்தினை அங்கு புரோகிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அர்ச்சகர்கள் அந்த பாலாபிஷேகம் நடக்கின்ற அந்த ஆனந்த காட்சியினை தான் இன்று நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் அந்த கண்கொள்ளா காட்சியினை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாலாபிஷேகம் அந்த சிவலிங்கத்திற்கு, அந்த சிவபெருமானுக்கும் சிவனிற்கு முன்னிருக்கின்ற அந்த நந்திக்கும் பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருப்பது பார்ப்பதற்கு ஒரு ஆனந்த காட்சியாக இந்த இரவு நேரத்தில், அதுவும் ஒரு நாள் நமக்கு காண்பதற்கு அரிய காட்சியாக இருக்கின்றது. அங்கே சிவபெருமானுக்கு குங்குமம் வைத்து அழகு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக தீபாராதனை காட்ட தயாராகி கொண்டிருக்கிறார் புரோகிதர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு சுற்றியுள்ள இடங்களில் எல்லாம் ஓங்கார ஒளி, ஓம் நம சிவாயா சிவாய நம ஓம் சிவாய சிவவோம் சிவாய வசிவோம் என்கின்ற அந்த சிவாய மந்திரங்கள் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆலய மணி அடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அபிஷேகங்களும் அங்கு எம்பெருமான் சிவனுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் எப்படி இருக்கிறது நம்ம உங்களுக்கு? அதாவது மாதர் பிறை கன்னி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவன் பேர் புகுவேன் என்று அவர் திருநாவுக்கரசர் சொல்வார். அதுபோல அவர் அந்த மாதர் பிறை கன்னி யானை மலையான் மகளோடும் பாடுகின்ற பாக்கியமும் பெற்றவர்கள் பலர். அப்படி அந்த மலையானை, அந்த மலை மகளை மணந்தவனை, அந்த உள்ளத்தை கொள்ளை கொண்டவனை, இவர் மட்டுமல்ல, ஞானசம்பந்தர் மட்டுமல்ல உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் என்று சொல்கின்றார் சிவபெருமானை. அதே போல மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அந்த பிள்ளை தமிழிலே ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது சிவபெருமான் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் ரெண்டு பேருமே அவருடைய பக்தர்கள். இப்போ ஒரு முறை திருநாவுக்கரசர் 100 பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பார். ஆமா, ஆனா 100 பாடலுக்குமே சிவபெருமான் கண் திறக்க மாட்டார். திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடி விடுவார், உடனே அவரு கண் திறந்துடுவார். திருநாவுக்கரசருக்கு பயங்கர கோபம் வந்துடும். நேரா போய் சிவபெருமான்கிட்ட, நான் 100 பாடல்கள் பாடினேன், நீங்க இன்னும் கண் திறக்கல, அவர் ஒரு பாடல் பாடிட்டார், அப்ப நான் என்ன தப்பாவா பாடுறேன் அப்படின்னு. சிவபெருமானுடைய சாதுரியம் பார்த்துக்கங்க, எல்லாருக்கும் வேணும். அவர் சொல்லுவாரு, நீ 100 பாடல்கள் பாடின, ஒவ்வொரு பாடலையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, இப்பவுமே கண் திறந்தேன்னா நீ பாடியிருக்க மாட்ட. அவன் சின்ன பையன், ஒரு பாடல் பாடினா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினா, நான் கண் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு நம்ம மக்கள் மனசுல ஒரு டைம் இருக்கும், என்னங்க அவனுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாழ்வு இருக்கு, நான்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்ன நீ கஷ்டப்படுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு, அந்த ஒரு இதை இறைவன் எல்லாருக்குமே காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தோணும். அந்த அதாவது 3 வயது உடையவர் சிறு பிள்ளை ஞானசம்பந்தர்.
அவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒவ்வொரு தலமாக அவரால் நடந்து போக முடியாது. பிற்காலத்தில் அவருடைய தந்தையார் என்ன செய்கின்றார் என்றால் தோளில் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சிவத்தலமாக போவார். போகிற இடத்துல எல்லாம் அவர் பாடுவார். இப்படி இவர்கள் வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற திருமறை காட்டிற்கு செல்கிறார்கள். அந்த திருமறை காட்டிற்கு போனால் அங்கே அந்த ஒரு பக்கத்து கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. ஏன் இப்படி கதவு பூட்டி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு முன்பாக இவர்கள் சந்தித்துக் கொள்கின்றதை சொல்ல வேண்டும். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு தந்தை சுமக்க சிரமமாக இருப்பதற்காக அவர் ஒரு பல்லக்கை சிவபெருமானிடம் வேண்டி பெறுகிறார். திருஞான சம்பந்தர். அப்படி அந்த பல்லக்கிலே திருஞான சம்பந்த குழந்தையை வைத்துக்கொண்டு பல்லக்கு தூக்கி கொண்டு போகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனவுடன் இந்த ஊரில் வந்து என்னை நாவுக்கரசர் பார்ப்பதற்காக இருக்கிறார், அவர் எங்கிருக்கிறார் தெரியுமா என்று சொல்லி, அப்பரே எங்குள்ளீர் என்று இந்த குழந்தை கேட்கும். உடனே அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு செல்வார் 90 வயது முதியவரான நாவுக்கரசர். 90 வயதுக்கு மேலும் வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அப்படி அந்த பல்லக்கை சுமந்து கொண்ட அந்த குழந்தையினுடைய தெய்வ குழந்தையை, ஞானப்பால் உண்ட அந்த தெய்வ குழந்தையை சுமந்து கொண்டு செல்லுகின்றார் நாவுக்கரசர். அப்பரே நீ எங்கு உள்ளீர், குழந்தைய வந்து அப்பான்னு கூப்பிடுவோம் இல்லையா, அதுல இன்னும் மரியாதை விகுதி சேர்த்து அப்பரே நீர் எங்குள்ளீர்னு கேட்டா, அப்பனே நான் உன்னுடைய பல்லக்கை சுமந்து கொண்டு இங்கே இருக்கிறேன் என்று சொல்வார். அப்படி சொன்னவுடன் உடனே அவர் பதறி போய் இறங்கி அந்த பல்லக்கை இறக்க சொல்லி வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறார்கள். இவர்கள் இருவரும் அந்த திருமறை காட்டு ஈசனை பார்க்க போகும்பொழுது ஒரு கதவு வந்து பூட்டியிருக்கிறது. மற்ற கதவுகள் 4 திசைகளிலும் 4 கதவுகள் இருக்கும். ஒரு கதவு பூட்டி இருக்கிறது. ஏன் பூட்டி இருக்கிறது என்றால் தெரியவில்லை, ஏதோ முன்னோர்கள் பூட்டி இருந்தார்கள், அது அப்படியே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியா என்று சொல்லி இந்த கதவம் திறக்க பாடுவோம் என்று சொல்கிறார்கள். 2 பேரும் கதவம் திறக்க பாடுவோம் என்று சொல்லி முதலில் அவர் பாடுகிறார். அந்த பாடல் பாடுகிறார். அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார், கதவம் திறக்கவில்லை. பிறகு இவர் ஒரு பாடல் பாடியவுடன், திருஞான சம்பந்த குழந்தை பாடியவுடன் கதவு திறந்து விடுகிறது. உடனே அவருக்கு மிகுந்த வருத்தமாகி விடுகிறது. சிவன் என்ன பதில் சொல்கிறார் என்றால், உன்னுடைய பாடலிலே மயங்கி நான் அப்படியே இந்த இடத்துல இருந்து அந்த இனிமையிலே நான் மயங்கி விட்டேன். இந்த குழந்தையை சிரமப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் சொன்னது போல நான் கதவை திறந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த வழியாக, அந்த நடை வழியாக, வாசல் வழியாக உள்ளே சென்று சிவனை தரிசித்து விட்டு வெளியே வருகிறார்கள். வந்த பிறகு அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இல்லை, திரும்பவும் இந்த கதவை மூடிவிடுங்கள், இது வழக்கத்திற்கு மாறாக இருக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகு திரும்ப ஒரு பாடலை பாடி முடிக்கிறார்கள். இப்படி இந்த ஒரு செய்தி மட்டுமல்லாமல் நாவுக்கரசருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்களானால் பல சோதனைகள். நாவுக்கரசர் வந்து உலகத்திலேயே அதிகமான சேவை செய்தவர். சிவபெருமானுக்காக தன்னுடைய கையிலே ஒரு படை என்று சொல்லப்படுகின்ற புல் செதுக்குகின்ற ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு சென்று கோயில்களில் இருக்கின்ற புல் பூண்டு இவற்றையெல்லாம் அகற்றி சிவசேவை செய்தவர். இறைவன் சிவபெருமான் எப்படியெல்லாம் இந்த 4 பேரை ஆட்கொண்டான் என்று சொல்ல வேண்டும். ஒருவரை, மாணிக்கவாசகர், சம்பந்தர், இவங்கள ஒருவருக்கு பாலை தந்து ஆட்கொண்டார். ஞான சம்பந்தருக்கு பாலை தந்து ஆட்கொண்டார். அதற்கு அடுத்ததாக நாவுக்கரசருக்கு, அப்பர் என்று சொல்லப்படுகின்ற நாவுக்கரசருக்கு சூலையை தந்து ஆட்கொண்டார். சூலை என்று சொல்லப்படுகின்ற கொடிய வயிற்று வலி, அல்சர் என்று இப்பொழுதெல்லாம் சொல்கிறோமே, பெப்டிக் அல்சர், ஆர்டினரி அல்சர் என்று, அந்த அல்சர் தான் சூலை நோய். அந்த சூலை நோயை தந்து நாவுக்கரசரை ஆட்கொள்கின்றார். அடுத்ததாக சுந்தரர். இந்த சுந்தரரை என்ன செய்கின்றார் என்றால் ஓலையை காட்டி ஆட்கொள்கின்றார். ஓலையை காட்டி என்றால் சுந்தரர் ஆளாள சுந்தரர் என்ற பெயரில் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு பணி செய்து கொண்டிருந்தார். அந்த பணிவிடைகளில் முதன்மையான பணி அவருக்கு என்னவென்றால்
நந்தவனத்தில் இருக்கின்ற பூக்களை கொய்து கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது. அப்படி அவர் அந்த நந்தவனத்திலே பூக்களை கொய்து கொண்டு இருக்கும்போது கமலினி, அணிந்திதை என்று 2 பெண்கள் அந்த பக்கமாக போகிறார்கள். அப்படி ஒரு அழகான 2 பெண்கள். அவர்களை பார்த்தவுடன் இவர் பூ கொய்வதையும் மறந்துவிட்டார். அப்படியே அந்த பெண்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இதை சிவபெருமான் பார்க்கிறார். அவர்களை பார்த்தார்கள். அதை நானும் பார்த்தேன் என்று ஒரு படத்தில் சொல்வார்களே, அது போல அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அதை நானும் நோக்கினேன் என்று அவர்களை அவர் பார்த்ததை இவரும் பார்க்கிறார். பார்த்தவுடன் என்ன செய்கின்றார் என்றால், சுந்தரா இங்கு வா என்று சொல்லி, நீ இந்த பெண்களை விரும்புகிறாய், பூலோகத்திற்கு சென்று நீ மானிட பிறவி எடுத்து இந்த பெண்களை மணந்து பின் என் அடி வந்து சேர்வாயாக என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். பெண்களையும் பிறவி எடுக்க செய்கிறார். ஒருத்தி திருவாரூரில் பிறக்கிறாள், ஒருத்தி திருவொற்றியூரில் பிறக்கிறாள். ஒரு சங்கிலி நாச்சியார் என்றும் பறவை நாச்சியார் என்றும் 2 பேருக்கும் பெயர். இவர்களுடைய காலத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த சுந்தரருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, வன்தொண்டர். அவர் இறைவனை வன்தொண்டர். இந்த பிறவி அந்த 2 பெண்களை மணப்பதற்கு முன்பு நடந்தது தான் இந்த ஓலையினாலே ஆட்கொண்டது. எப்படி என்றால், அவருக்கு திருமண வயது வந்துவிட்டது. ஒரு சிவாச்சாரியாருடைய பெண்ணை இவருக்கு மனம் செய்து வைக்கிறார். மனம் செய்து வைக்க திருமண விழா நடைபெற இருக்கிறது. அந்த சமயத்தில், அதாவது திருமாங்கல்யம் பூட்டுகிற நேரத்தில் நிறுத்துங்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல இந்த இடத்தில் இவருக்கு இந்த 2 பெண்கள் இனிமேதான் சந்திக்க போகிறார். அதற்கு முன்பாக வேறு ஒரு பெண்ணை இவருக்கு திருமணமாக முடிவாகி திருமண மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். திருமணம் நடைபெற இருக்கிறது இன்னும் சில வினாடிகளில். அந்த சமயத்தில் ஒரு வேதியனாக, வயது முதிர்ந்த வேதியனாக சிவபெருமான் கையில் ஓலையுடன் வருகிறார். வந்தவுடன், இந்த சுந்தரன் எனக்கு அடிமை, இந்த சுந்தரன் எனக்கு அடிமை, ஓலையை காட்டுகிறது. ஆமாம் அப்படிங்க என்கிறார். உடனே, நீ அந்தணன் தானே? ஆமாம், நானும் அந்தணன். அந்தணனுக்கு அடிமையாவது எங்கும் காணும். வேறு இனத்தவர்கள், வேறு குலத்தில் பிறந்தவர்கள் அடிமையாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ அந்தணனுக்கு அந்தணன் அடிமை என்பது எவ்வாறு பொருந்தும்? நீ பொய் சொல்கிறாய் என்று அவர் ஆரம்பிப்பார். உடனே சிவபெருமான் சொல்வார், இல்லை, நீ எனக்கு அடிமை இல்லை, உன்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பரம்பரையில் வருகிறவர்கள் எல்லாம் எனக்கு அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள், சாசனம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம ரெக்கார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல இந்த ஓலையில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலைமுறையில் வருகிறவர்கள் எல்லாம் அடிமை என்று, எனக்கு அடிமை என்று அவர் சொல்கிறார் அந்த வேதியர். சொன்ன உடனே, அப்படியா, யார் எழுதி கொடுத்தார்கள் என்று பார்த்தால், இவருடைய அப்பாவுக்கு அப்பா அந்த மாதிரி ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா போட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, பாட்டன் போட்டன், அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கிறார். உடனே அதை பார்த்து விட்டு இவர் என்ன செய்கின்றார், அப்படியா, ஓலையில் எழுதியிருக்கிறதா, கொடு பார்க்கலாம் என்று கேட்கிறார். கொடுத்தவுடன் அதை வாங்கி கிழித்து போட்டு விடுகிறார். உடனே சிவபெருமான், நீ இப்படி பொல்லாதவனாக இருப்பாய் என்று தெரிந்துத்தான் நான் படி ஓலையை கொண்டு வந்தேன். ஜெராக்ஸ் அப்பவே இருந்திருக்கு. படி ஓலையை நான் கொண்டு வந்தேன். மூல ஓலை என்னிடத்து உள்ளது. அதனால நீ வந்து என்னிடம் செய்தது போல நீ செய்வாய் என்பதற்காக நான் மறைத்து வைத்திருக்கிறேன். இனி உன்னிடம் எனக்கு பேச்சில்லை, வா வழக்குக்கு என்று சொல்லி பக்கத்தில் இருக்கின்ற திருவெண்ணை நல்லூருக்கு போய் அங்கே இருக்கின்ற பொதுமக்களை எல்லாம் முன்னிலையில் அந்த பஞ்சாயத்து நடக்குது இல்லையா, பஞ்சாயத்து நடக்கிறது. அங்கே என்ன சொல்கின்றார் என்றால், இந்த சுந்தரன் எனக்கு அடிமை. அவர்கள் எல்லாம் எப்படி அடிமை என்பதற்கு ஆவணம் உண்டா, சாட்சி உண்டா என்று கேட்கிறார்கள். உடனே ஆமாம், ஆவணம் இருக்கிறது என்று ஓலை காட்டுகிறார். சரி, இந்த ஓலையில் இருப்பது போல இவனுடைய பாட்டனார் எழுதியது ஏதாவது இருக்கும் அல்லவா, அதை பார்க்கலாம் என்று அந்த ஊரில் அவருடைய வீட்டுக்கு சாசனம் செய்திருப்பார்கள், அவருடைய முன்னோர்கள் செய்த இது இருக்கும். அப்படி அந்த ஓலைகளை எல்லாம் தேடி எடுத்து அந்த பஞ்சாயத்துக்காரர்கள் இவருடைய முன்னோனாகிய தாத்தாவுடைய ஓலை தான், கையெழுத்து இதுதான் என்று அவர்கள் உறுதி செய்து விடுகிறார்கள்.
இவருக்கு பயங்கரமான கோபம் வந்து விடுகிறது. பித்தா என்று சொல்லி, பைத்தியக்காரனானே, இப்படி வந்து என்னுடைய திருமணத்தை கெடுக்கிறாயே என்று சொல்லி அவரை வைகிறார். பிறகு தடுத்து ஆட்கொண்ட பிறகு, இந்த ஓலையை காட்டி தடுத்து ஆட்கொண்ட பிறகு, நீ மணக்க வேண்டிய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள், நீ என்னை பாட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது, ஆகையால் பாடுவாயாக என்று சொல்ல, நான் எப்படி பாடுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், என்னை பித்தன் என்று அழைத்தாய் அல்லவா, அதையே முதலாக கொண்டு நீ பாடு என்று சொல்ல, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்ற பாடல் பிறக்கிறது. இப்படி இவர் மனத்துள்ள அத்தா என்று சொல்கின்ற அழகான வார்த்தை. இன்னும் கூட முகமதிய குடும்பங்களில் அத்தா என்று தந்தையை அழைக்கிறார்கள். அப்படி வன் தொண்டராகிய சுந்தரரை ஓலையை கொடுத்து அட்கொள்கிறார். இன்னும் இருக்கிறார்கள், நம்ம அந்த அடுத்த இதுல பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ஐயா உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது அவருடைய யோக நிலைகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னும் பதஞ்சலி முனிவர் போன்ற பலரை ஒரு உருவாக்கிய அப்படின்னு தான் சொல்லணும் சிவபெருமான. ஸோ இன்னும் நிறைய விதமான யோகங்கள் சிவபெருமான்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதற்கு, எப்படி நம்முடைய வாழ்க்கை நெறிகளை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் நிறைய, எல்லாத்துக்குமே ஒரு குரு அப்படின்னா அது சிவபெருமான் தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு இந்த சிவஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற இந்த அதாவது அபிஷேக பொருள்கள் உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதில் இந்த இலைகளை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். வில்வத்தை பற்றி சொல்லி ஆகணும், வன்னி இலையை பற்றி சொல்லி ஆகணும். ஸ்தல விருட்சங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ பயன்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸ்தல விருட்சங்கள் அத்தனையும் மருத்துவ பயன்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போ அதை அபிஷேகம் பண்ணி அதை கொடுக்கும்போது நம்ம அதை வந்து அதனுடைய பயன் தெரியாமல் அப்படியே கொண்டு வந்து எங்கேயாச்சும் வீணாகவே அதை போட்டுறோம். அந்த வில்வம் பார்த்திங்கன்னா, வில்வம் அத்தனையும் வந்து மருந்து. அதை ஒரு தினசரி ஒரு இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது சர்க்கரை நோயிலிருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும். அதே போல் இந்த கொன்றைன்னு ஒன்று இருக்குது. இந்த கொன்றை என்று ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கொன்றை இலையை நீங்கள் ஒரு இலையை தினசரி எடுத்துட்டிங்கன்னா கூட பெண்களுக்கான பல்வேறு விதமான இரத்த பிரச்சனையிலிருந்தும் அதை நம்ம வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது சொல்லணும்னு நினச்சேன். இந்த யோகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது 3 விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்குது. ஆசனங்கள், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. அப்போ இந்த ஆசனங்கள் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பைக்கை உபயோகப்படுத்துகிறோம். எல்லாம் சிவபெருமான் வந்து எல்லாம் அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு மகாதேவன் அவர் தான். அவர் இந்த மானிட குலம் வந்து எப்படி மனித இனம் வந்து எந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம வழிவகுத்து கொடுத்துருக்காரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை. இந்த யோகமானது உடல் அவயங்களை பாதுகாக்கிறதுக்கும் உடல் உறுப்புகள் நல்லா இயங்கிறதுக்குமான ஒரு விஷயத்தை அது செய்யுது. சிறு அசைவுகள் மூலமாக அதை நம்ம வந்து ரொம்ப காப்பாற்ற முடியும். நம்ம கண்ணாடியில் போய் முகத்தை மட்டுமே பார்க்குறோம், உள்ள அவயங்களை பார்க்குறது கிடையாது. அதை டாக்டர் தான் பார்த்துட்ருக்காங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சி, அதை வந்து இந்த அதிகாலை வேலையில் தான் செய்ய சொல்கிறாரு. இந்த பயிற்சிகளை பற்றி நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது தொடர்ந்து இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.